இதில் இப்போ நுழைஞ்சி போகிறதுல தான் இருக்கிறது மேட்ரு. நிற்கவே மாட்டோம். மழை தெரில, காஞ்சி போயிருக்கு. இருங்க பாய், நம்பி என்னவீங்க பாருங்க பாய். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ரைடு கிளம்பிட்டோம். இதில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கே போகிறோன்றது நான் போக போக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் தூரம் வந்து தான் வீடியோ ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓ, நீ அப்படி வரியா? மோட்டோ பிளாகிங்கில் எல்லாமே சொல்கிறேன். இப்போ ரைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, புளியரசி ஹில்ஸ். புளியரசி ஹில்ஸ் காலையில் வண்டியை ரெடி பண்ணி கிளம்புறதுக்குள்ள இனிமேல் ட்ரிப்பு. அதாவது எப்படின்னா, ட்ரிப்பு போகிறோன்னா நாளைக்கு போகிறோன்னா இன்றைக்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கணும் போல். ஒரு டாப் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எடுத்து டாப் பாக்ஸில் ரொப்பி எல்லாம் முன்னாடி நாளே நைட்டு ரொப்பி வச்சுட்டோம்னா காலையில் இருந்துச்சுமா போயிட்டே இருக்கலாம். காலையில் இருந்துச்சு அதுக்கு சார்ஜரை போடு, இதுக்கு சார்ஜரை போடு, சார்ஜ் போட்டு கிளம்புறதுக்குள்ளவே நமக்கு வாட்டர் வாஷ் பண்ண பாலிஷ் அடிச்சு கொடுத்துட்டான். பிரேக் வர வந்து முன்ன மாதிரி வந்து எக்ஸாக்டாக பிடிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கம்மியாக பிடிக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஓட்டணும். பார்த்தீங்கன்னா ஏதோ ஷார்ட் கட் மாதிரி கூப்பிட்டு வந்துடுச்சு நம்ம கூகுள் மாத்தாஜி. அதை நம்பி வந்துட்டுருக்கேன். எங்கெல்லாம் சுத்த விடுதோ தெரில. வந்த வழியே சுத்த விட்டுனுக்குது. வந்த வழியில் அப்படி வந்தால் மறுபடியும் இப்படி போனேன். இதுக்குள்ளே யூ அடித்த மாதிரி வெயில் போட்டு பொழகுது. கண்ணெல்லாம் கண்ணு கத்துது. இங்கே டர்னிங் காட்டுது கூகுள் மாத்தாஜி. இங்கே பாருங்கள், இதில் போக சொல்லுது. இங்கே போட்டிருக்காங்க ஆஃப் ரோடா. ஆஃப் ரோடில் அடி எடுத்து வைக்கிறோம். சரி போச்சு போங்க. டயரில் வர கல்ல காற்றடிச்சின்னு வந்தேன். டயர் வர தூக்கி தூக்கி போடுது. லைட்டாக கொஞ்சம் காற்று இறக்கி விட்டுருக்கலாமோ. இப்போ நம்ம இந்த மலைக்கு மேலே தான் ஏற போகிறோமா, அப்படி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் எனக்கு எப்படி தெரியும்னா, இன்ஸ்டாவில் நான் வீடியோ போட்டப்போ அதை பார்த்துட்டு ஒரு ப்ரோ, அவர் பேர் வந்து நான் தெரியல, அங்கே போயிட்டு நான் பார்த்து சொல்கிறேன், இல்லைனா வீடியோ போடுறப்ப கீழே போடுறேன். அவர் தான் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது ப்ரோ, அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி எனக்கு டிஎம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு இன்னும் 2-3 பிளேஸ் சொன்னார். அதெல்லாமே நான் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் வந்து இதாக சொன்னார், ஏன்னா இது நான் வந்ததில்லை, அதனால சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. எப்போ மொட்டை வெயிலில் ஏற போகிறேன், என்ன ஆக போகிறேன்னு தெரில. ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்கின்னு வரல. போகிற இடத்துலலாம் இதே பொழப்பு தான் இருந்து. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி பேக்கில் போட்டு தான் வந்துருக்கு போகுது. சரி வரவெல்லாம் வாங்கிக்கலான்னு விட்டேன். நடந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் ஏறணும் போலையே. இப்போ ஏதோ ஒரு ரூட் போகுது இந்த பக்கம். போவோம், போய் தான் பார்ப்போம். இந்த வெயிலில் நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம்னா சாணத்தா வச்சா அந்த கதை தான் ஆகிடும் நம்மளுது. ஒருத்தரையும் காண, நம்ம மட்டும் தான் தனியாக வந்துருக்கும் போல. ஆமா, பங்குனி வெயில் பல்ல காட்டு அடிக்குது. இன்னும் யாரும் லைட்டாக பண்ணாம இருக்கீங்க? கரண்ட் பில் எவ்வளோ வரும், லைட்டாக பண்ணுங்கடா. ஓ இது படி என்ட்ரன்ஸ். இங்கே தான் படி ஏறி போகிறது. பைக்லேயும் போகலான்னு நினைக்கிறேன். மேலே வரைக்கும் காட்டுது ரூட்டு. அப்போ போவோம். முருகா கூடவே இருந்து காப்பாற்றுப்பா. மேப்பு மட்டும் லாஸ் ஆகாமல் இருந்தால் போதும். ஏதோ வந்து இந்த திகில் காட்சிகள்லாம் வருமே, அந்த மாதிரி இருக்கு இடம். இது பாருங்களேன், இது பாருங்க, இடமே பார்க்க அப்படி தான் இருக்கு. யாரும் இல்லை, 2 ஆடு மட்டும் தனியாக மேயுது. ஏய் ஆட்டுக்கார அங்கிள் எங்க, நீ மட்டும் தனியாக இருக்கிற, யாராவது பிடிச்சிட்டு போயிட்டு போகிறாங்க, போ வீட்டுக்கு. என்ன ரோடு கீழே, ஓ நினச்ச மாதிரியே மேப் லாஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா,
அது எங்கேயோ காட்டுது, நம்ம எங்கேயோ போய்ட்டுருக்கோம். யாராவது இருந்தாலாச்சும் கேட்கலாம். யாரும் இல்லை, காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கின்னு யாருக்கிட்ட கேட்குறது. சரி, இது காடு இல்லை. சரி, ஓகே, நம்ம ரிட்டர்ன் அங்கேயே போயிட்டு மேப் எப்படி காட்டுதுன்னு பார்ப்போம். டயர் வந்து ஆஃப் ரோட் டயர் தான் போட்டிருக்கான், அதனால பிரச்சனை இல்லை நமக்கு. ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்னு காட்டுது. தாத்தா வராரு. அவர் ஏதாவது கேஷ் இருந்தால் கொடுங்கன்றாரு. கேஷ் எங்கே இருக்குது? கேஷே எடுத்துகிட்டு வரல. சரி, உள்ளே தானே காட்டுது, ரொம்ப அவுட்டரில் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஃபோன்பேவே போதும் சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே இல்லை, போகிற இடத்துலலாம் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே அதுதான். ஃபோன்பேக்கு அடிப்ட் ஆகி ஃபோன்பேலே வந்து பார்த்துக்கலாம் மறந்துட்டு வந்துடுறான். லாஸ்ட் டைம் ஒரு ஹில்ஸு போனப்போ அப்படி தான் வந்து ஃபோன்பே இருக்குது, பார்க்கிங்க்கு காசு கொடுக்க காசு இல்லை. அங்கே ஃபோன்பே வந்து ஒர்க் ஆகலை, நெட்வொர்க் இல்லாமல். ஆஃப் ரோட் நல்லா தான் இருக்குது. ஏற்றிடுறா கைப்புள்ள. இங்கே எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்கன்னு தெரில. ரிட்டர்ன் வரும்போது இறங்கிறதுக்கு கஷ்டமாகுதுன்னு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுக்கிறாங்களா? வாரம் பயங்கர பெருசாக இருக்கு. பின்னாடி டயர் அடித்து தள்ளுறான் எல்லாத்தையும். சரக்குன்னு சவுண்டு க்ளீனாக கேட்குது. வந்துட்டோண்டா மாறா, மேலே வந்துட்டோண்டா. விடாதடா உதாடா ஓடிச்சு வாயெல்லாம் கொள்ளாருது. விடாதடா ஏறா. சரியான ஹில்ஸ் தான் போல. இது ஹில்ஸ்னு சொல்ல முடியாது, ஹில்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் அடிக்கிற வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. வெயில் தான் தாங்க முடியல. யாராவது வந்தீங்கன்னா காலையிலே வாங்கப்பா, மதியத்தில் வந்தீங்கன்னா ஆகாது. தேங்காய்லாம் உரிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே காலையில் ஒரு 6-7 அந்த மாதிரி டைமில் இங்கே வந்தோம்னா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது சில டைமில் மைண்டு சரியில்லாமல் இருக்கும், மனசு சரியில்லாமல் இருக்கும், தனியாக இருக்கணும்னு தோணும்ல. இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா இங்கே வந்து நல்லாயிருக்கும். அவங்க கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே வெறும் இதுதான் இருக்குது. கல் மாதிரி இருக்கிறதா இருக்குங்களா. மேலே பட்டை அடிச்சு ஏதாவது கோயிலுக்கு எந்த வழி என்ன ஏதாவது போட்டு வச்சுருந்தா கூட பரவாயில்ல. இல்லை கைஸ், சாரி, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். இங்கே தான் இருக்குது. இருங்க, நான் ஷூவெல்லாம் கழட்டி முடிச்சுட்டு உள்ளே போகிற கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்தீங்கன்னா வண்டி அங்கே அந்த சைடு நிப்பாட்டிட்டு என்ன மாதிரி வந்து கோயில் எங்கேன்னு தேடாதீங்க. இங்கே இருக்குது, இங்கே இறங்கி போகணும். இங்கே பாருங்க, விழுந்தா சல்லியாக நொறுங்கிடுவோம். கீழே விழுந்தா எலும்பு துண்டு கூட மிஞ்சாது. இல்லை மிஞ்சம் தான் நினைக்கிறேன். கோயில்
ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் சிவனோட சிலை, அதுக்கப்புறம் வந்து அம்மன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிவன் வந்து ரூபமாக இருக்கிற மாதிரி, லிங்கமாக இல்லாமல் சிவன் வடிவில் இருக்கிற ஒரு உருவமாக இருக்கிற சிலை. அதுக்கப்புறம் நம்பால் முருகர், இவர் சித்தர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விநாயகர், யாரோ அதை போன வருஷம் உட்கார வச்சு விநாயகர் எடுத்துன்னு தண்ணியில் விடாமல் இங்கே விட்டுக்கிறாங்க. குனிஞ்சு தான் வரணும் கைஸ். மேலே நான் முட்டி போட்டுட்ருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே வந்து பாறை ஃபுல்லாக பாருங்க. இது என்ட்ரன்ஸ்னால் உள்ளே வர்றப்புலேருந்து இங்கே மேலேயே வந்து ஃபுல்லாக பாறை தான் இருக்குது. பாறைக்கு நடுவில் வந்து சின்னதாக குடஞ்சி கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். வாங்க நண்பர்களே. அவங்க வந்து இப்போ மதியம் தூங்குகிற டைமு, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்கள விட்டுட்டு நம்ம இங்கே சுற்றுவோம். இங்கே எப்படி வரணும்னா கேங்காக வரணும். இப்போ தனியாக வந்தீங்கன்னா வந்து யாரும் பேச்சு துணை கூட யாரும் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் கேங்காக வந்தீங்கன்னா வந்து ஆளுக்கு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து, கேங்கானா நீங்கள் அந்த கேங்காக இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு. நீங்கள் கேங்கானா ஜோடியாக வந்துடலான்னு நினச்சிக்காதீங்க. அந்த கேங்காக இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் அப்படி வரலாம். அப்படி அமைதியான இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். எங்கே குகை இருக்குது அப்படி இப்படின்னாங்க, எங்கே இருக்குதுன்னு தெரியல. அங்கே மேலே ஏறுறதுக்கு வழியை காணோம். அங்கே பாருங்கள். ஓகே கைஸ், எல்லாம் எடுத்தாச்சு, ஹெல்மெட்டு எல்லாம் எடுத்தாச்சு. போவோம், பார்ப்போம். இதுதான் போகிற வழின்னு நினைக்கிறேன். மேலே போகிறதுக்கு பாதைன்னு நினைக்கிறேன். இதில் தான் போகணும். அப்பா, History was wrong. என்ன நம்ம சைஸுக்கு நுழைஞ்சி போக முடியாது போலையே. பாருங்க, அந்த கேப்பில் நுழைஞ்சி போகணும்னு நினைக்கிறேன். கிட்ட போய் காட்டேன். ரொம்ப செங்குத்தான பாறையாக இருக்கும், அதுக்குள்ளே நுழைஞ்சி போகணும் கைஸ். எப்படி போகிறது? இங்கே பாருங்க, அந்த ஓட்டை தெரியுதா? அதுக்குள்ளே பூந்து ஏறி மேலே போகணும் போல. முடிஞ்ச வரைக்கும் கிட்ட போகிறேன். நானும் எப்படியோ கொஞ்சம் ட்ரை பண்ணி போயிடலான்னு பார்க்குறேன். அங்கே இருக்கிற கேப்பில் போயிடலாம், பேகை மாட்டிகிட்டு ஏற முடியாது போல. அங்கே போனாலும் அங்கிட்டு எப்படி இருக்குன்னு தெரில. என் மனசு பின் வாங்காதான்னு சொல்லுது. இருங்க, ஹெல்மெட்டும் பேகும் இங்கே போட்டேன். இங்கே போட்டு போவோம் நம்ம. கமான் கைப்புள்ள, கமான் கைப்புள்ள, நுழைஞ்சிடுறா. அடடா, தவறான பாதையில் வந்துட்டோமோ. இங்கேயும் வழி இல்லை, இந்த பக்கம் இங்கே கீழே இறங்குது. அங்கேயும் வழியில் கைஸ், இப்படிதான் போகணும் போல. அங்கே எப்படி போகிறாங்கன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்த ரூட் கரெக்ட் தான் நினைக்கிறேன். இதில் வந்து ஏறி இங்கே ஏறி இப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக ஏறி வந்துட்டேன் இங்கே வரைக்கும். இங்கே இன்னும் நிறைய இடங்க இருக்கலாம் இதுக்குள்ளே, ஆனால் எனக்கு தெரியல. ஓகே காய்ஸ், இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரோ, அவர் சொன்னார் இந்த லொக்கேஷன் வாங்க ப்ரோ, வந்து வீடியோ பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ,
உங்களை டேக் பண்ணி இன்ஸ்டாவில் வீடியோ போடுற ஒரு வீடியோ வந்துட்ட ப்ரோ. நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் செய்த தவறு என்னன்னா காலையிலே வந்திருக்கணும். மதியம் வந்திருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. 1:30 மணிக்கு வந்திருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இங்கே இன்னொரு நாள் காலையில் வரேன். காலையில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைங்க, இன்னும் இந்த பக்கம்லாம் போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். இதெல்லாம் என்ன மரம்னே தெரில, காஞ்சி போயிருக்கு. ஆனாலும் வந்து இலை உதிர் காலத்தில் இருக்கு. யோபோ இங்கே பார்த்தீங்களா, எது விழுந்தாலும் ஏதோ சார்ஜ் ஆகுது. கல்லே இருக்குது. இம்மிடியேட்டாக சார்ஜ் பண்ணணும் கைஸ். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, சார்ஜ் போட்டு வரேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது கைஸ். ஒர்த்து தான் பிளேஸு. ஆனால் என்னன்னா நீங்கள் காலையிலே வரணும். ஓகே கைஸ், ஏறுறது எப்படியும் உணர்ச்சி வசப்பட்டு ஏறிட்டேன். இப்போ வந்து இறங்குறது எப்படின்னு பார்க்கணும். என்ன எப்படியாச்சும் காப்பாற்றிடும் முருகா. இது பாருங்கள் கல், இதை தான் தாங்கி நிற்குது போல். உடஞ்சி விரிசல் விட்ருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இறங்குவோம். அதை டிஸ்டர்ப் பண்ண போய் உட்காந்து தேய்ச்சிட்டு இறங்குறேன். இதில் இப்போ நுழைஞ்சி போகிறதுல தான் இருக்கிறதே மேட்ரு. எப்படி வந்தாலும் அப்படியே நுழையணும். ஓகே, பேக் ஹெல்மெட் சேஃப்டியாக தான் இருக்குது. கீழே இறங்கிட்டு அதை எடுத்துப்போம். சார்ஜர் இல்லை கைஸ். நான் ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு என்னால் மொட்டை பிளாகிங் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கேமரா ஹேண்டில் பண்ணிவிட்டு ஓகே. கீழே போய் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். பவர் பேங்க்கில் சார்ஜ் போடணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இந்த மலையேற்றம் மலை இறக்கம் இது ரெண்டும் எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் ஏதாவது இந்த மாதிரி இடன் ஸ்பாட் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு டைம் கிடைக்கிறப்போலாம் அது எந்த ஊர், அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு அது வர்த்தான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ப்ரோக்கு நான் வந்த மாதிரி நீங்களும் போட்டிங்கன்னா வரேன். பார்க்க சிம்பிளாக இருக்கு. நான் ஏறி இறங்கிட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். யான் பெற்ற இன்பம் என் வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நீங்களும் பெறணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்ததா நினச்சிக்காதீங்க. நீங்களும் சேர்ந்தே வந்ததா நினச்சி இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நான் சார்ஜ் போட்டு பேக் டு மோட்டோ பிளாக் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ். ஓகே கைஸ், கிளம்பலாம். வி ஆர் லிவிங். அது இங்கே வாழ்கிறேன்னு அர்த்தமா? இல்லை, கிளம்பிட்டோம். இப்போ ஏறும்போது ஏறி வந்துட்டோம், இறங்கும் போது தான் இருக்கிறது குத்து. மலை கீழேருந்து பார்க்குறது சின்னசாக இருக்குது கைஸ். ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. வரும் பின்னாடி வீட்டில் தேய்ச்சிட்டே வரான். வரான் போகிறான் அவன் பாட்டில் ஒரு வாரமாக. நிற்கவே மாட்டான். சரி, அசோச் இதுக்கு என்ன பண்ணணும்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு வாடா வாடா கை புல்லா. ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கிறதும் சேஃப் இல்லை. செகண்ட் கியரை போட்டு கீ ஆஃப் பண்ணிட்டு வந்து
ஃபர்ஸ்ட் கியரில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கியரில் வச்சு ஆல்ரெடி க்ரிப்பு கம்மி. ஃபர்ஸ்ட் கியரில் வச்சுருக்கேன். கிளச்சை வந்து ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 30% பேக் பிரேக்கு, 30% ஃப்ரண்ட் பிரேக்கு வச்சு கீழே இறக்கிட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா சர்ன்னு இழுத்துட்டு போவோம். அப்போ பிரேக் அடிச்சோம்னா கண்ட்ரோல் நிற்காது. பாருங்கள், இப்போ 30% பேக் சைடு பிரேக்குக்கே வந்து பைப்புள்ள இழுக்கிறான். அதனால என்ன பண்ணுறோன்னா 30% பின்னாடி பிரேக்கு, 30% ஃப்ரண்ட் பிரேக்கு, அதுக்கப்புறம் கியரில் போட்டு கியரில் வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு விட்டுருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா கியரில் இருக்கிறதுனால பின்னாடி வீல் மட்டும் வந்து இழுத்துட்டே வரும். கிரிப்பெல்லாம் இருக்குது நல்லா. ஆனால் வந்து கல்லுங்க ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அதனால நிற்காது. ஓகே கைஸ், ஓரளவுக்கு கீழே வந்துட்டோம். ஒரு ½ வரைக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கீழே. ஆனால் உண்மையிலேயே இந்த மலையே ஒரு வித்தியாசமாக தான் எனக்கு தெரியுது. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மண், அதாவது தரை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. அங்கே இல்லை. இந்த மலை வந்து தண்ணி ஓடின இடத்துல எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஓகே, நீங்களும் ஏதாவது மலையிலேருந்து இறங்குனீங்கன்னா இதே மாதிரி சேஃபாக இறங்கிக்கோங்க. 30% பின்னாடி பிரேக்கு, 30% ஃப்ரண்ட் பிரேக்கு. அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, செகண்ட் கியர்லேயோ ஃபர்ஸ்ட் கியர்லேயோ போட்டுக்கோங்க. அது இறக்கத்தை பொறுத்து. இது வந்து தெரியாதவங்க விட்டாங்கன்னா நேராக ஒன்று ஏதாச்சும் ஒரு குழியில் தான் இருப்பாங்க. ஏன்னா பின்னாடி பிரேக்கு முன்னாடி பிரேக் அடிக்கும் போது நம்ம என்ன ஆகும்னா இந்த மாதிரி இடத்துல முன்னாடி எப்படின்னா ஒன்று லெஃப்ட்டு இழுத்துறோம் இல்லை ரைட்டு இழுத்துறோம். இதே பின்னாடி பிரேக் அடிக்கும் போது எனக்கு திரும்பி நின்றுச்சு பார்த்தீங்களா வண்டி, அந்த மாதிரி வந்து திரும்பி நின்றுடும். இதுவே நம்ம கியரில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றப்ப இந்த இடத்துலையும் வந்து பேலன்ஸ் இல்லை. இதுவே கியரில் கண்ட்ரோல் பண்ணுறப்ப பாருங்கள் வண்டி எப்படி க்ளீனாக பேலன்ஸுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. வண்டி ஆனில் இருக்கும்போது பேலன்சிங்கில் இருக்கல, இப்போ ஆஃப் பண்ணோன்னே க்ளீனாக பேலன்சிங்க்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிக்கலாம் நம்ம, இப்போ பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், மலை முழுசாக இறங்கியாச்சு. பேக் சைடு வந்து இங்கே வந்தீங்கன்னா பேக் சைடு இது ஒரே வழி தான். இந்த ஒரே வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு மேலே வரைக்கும் ரூட் இருக்கு. காரில் வர முடியாது, பைக்கில் வேணால் வரலாம். கீழேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கே. இங்கேருந்து பார்த்தா, இங்கே பாருங்களா, இங்கேருந்து பார்த்தா இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் வந்து நம்ம ஏற ஏற பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. மேலே ஏறிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டில் நம்ம நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நமக்கு. ஓகே தான், இங்கே எல்லாம் விவசாயம் எல்லாம் பண்ணுறாங்க. சாரி கைஸ், கொட்டாயை வந்துச்சு. இப்போ நான் கொட்டாயை விட்டுருக்கேன்னா என் வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் கரெக்டாக இந்த கொட்டாய் வந்தப்போ, நான் இந்த கொட்டாய் வந்துடுச்சின்னு சொன்னப்போ உங்களுக்கு கொட்டாய் வரும் பாருங்க. பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் கொட்டாய் வந்துச்சின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுள் மாதாஜி, அண்ணனை அலைய விடாமல் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ரூட்டை காட்டு. சீட்டு எடுத்து போடு, அண்ணனுக்கு ஒரு சீட்டு எடுத்து போடு. நீ எப்படி போனாலும் அதே வழி தான் போட மூடிக்கிட்டு இருந்தது. 10 ரூபா சோடா பாட்டிலுக்கு ஆசைப்பட்டு இந்த டிஸ்பிளே உடச்சி போட்டோங்க. சரி, பிரச்சனை இல்லை. அது உடையணும்னு இருந்தது, உடஞ்சது. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும்.
வண்டியோட ரா சவுண்டு கேட்டுக்கங்க. ஓகே கைஸ், ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்மளோட ட்ராவல் வந்து முடிவுக்கு வந்து விட்டது. அடுத்த ட்ரிப்பில் வந்து உங்களை இன்னும் நான் வேறு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஸ்பாட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். அந்த மாதிரி நான் போகிற ஸ்பாட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உடனே தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடை வாங்கிக்கிறேன். டாட்டா, பாபாய்.